சண்முகம், இந்த போட்டியில யாரு ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சார் வால் தான். சும்மா சொல்லாதீங்க. நான் படிக்காதவன், சார் படிச்சவரு. நீங்க தான் ஜெயிப்பிய. மருதாணி வைக்கிறதுல போய் என்ன படிச்சவன் படிக்காதவன்ட்டு. மிஸ்டர் கிராஸ்ஹோப்பர், நீங்க சொல்லுங்க யார் ஜெயிப்பாங்கன்னு. அதே எல்லாரும் கை கழுவ போயிருக்காவல்ல, வந்தா தெரிஞ்சிரும். வரட்டும். கல்யாணம் பண்ணி இப்ப கையை காட்ட போறாங்க. மாப்பிள்ள உங்க மேல எம்புட்டு பாசம் வச்சிருக்காருன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒத்து கொடுத்தோம் மாப்பிள்ள, நீங்க பாசக்காரர் தான். பரணி, எந்த கையை காட்ட போறிய முதல்ல? டாக்டர் கார்த்திக். நல்லா செவந்திருக்கல. ஆமாண்ணே, கண்ணாடிக்காரன் தான் ஜெயிப்பான் போல இருக்கு. அண்ணே அவுட்னு தான் நினைக்கேன்டி. ஐயோ பாவம்டி, அதுக்கு ராசியே கிடையாது. இப்ப மொரப்பையன் சண்முகம் மருதாணி வச்ச கையை காட்டுங்க. சண்முகம், அண்ணே இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, என்ன பாட்டு கச்சேரி தானே? அண்ணே அது இல்லனே, உறவு? இவங்க அதுக்கு வேற பேர் வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காவ? அது சங்கீத். என்ன கீத்து? சங்கீத்னே. இலே, சங்கீதத்தை பின்னாடி கடிச்சு முழுக்கிட்டா சமாச்சாரம் வேற ஆயிடுமாலே. யக்கா, அந்த வெங்கடேஷன் கிளம்பிட்டானா? தெரியலட்டி, அதுக்கப்புறம் ஆள் சத்தத்தையே காணும். ஆனா எனக்கு ஒரு மாதிரி தான் கிடைக்கு. நெஞ்செல்லாம் வலிக்கிட்டி. யக்கா, நான் உனக்கு கேப்பேன், நெசம் சொல்லுதியா? என்னட்டி? அத்தானை விட வெங்கடேஷனை தானே உனக்கு பிடிச்சிருக்கு? நாங்க தானே கேக்கோம், நெசத்தை சொல்லு. இங்க பாருட்டி, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த கல்யாணம் நம்ம அம்புட்டு பேரு தலையெழுத்தி மாத்தமுண்டு. அண்ணன் நம்புதான். மேற்கொண்டு பேச என்ன கிடக்கு? எக்கா, நாங்க என்ன கேக்கோம், நீ என்ன சொல்லுத? எனக்கு அவனை பிடிக்கா இல்லையாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது, பாத்துக்கிடுங்க. அவன் வேணுமா வேணாமா அதான் கேள்வி. நமக்கு அவன் வேண்டாம், அம்புட்டுதான். நமக்குன்னு ஏன் எல்லாரையும் கூட சேர்க்க? உனக்கு அவன் வேணுமா வேணாமான்னு அத சொல்லு. உனக்கு அவனை பிடிச்சிருக்குக்கா, ஒத்துக்கிடதான் மாட்டேங்க. ஆமாக்கா, கட்டிக்கிடுதியோ இல்லையோ உனக்கு பிடிச்சிருக்கு.
இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீங்க இங்க வந்து பாட்டு பாடலாம். கார்த்தி, எனக்காக என்ன பாட்டு பாட போற? என்ன இதுக்கும் போட்டி வைக்க போறியா? ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? ஆமா, எதுக்கு அந்த சண்முகத்து கூட என்ன கம்பேர் பண்ற நீ? ஹே, நிஜமாவே உனக்கு கோவம் வருதா? தெரியுதுல்ல, அப்ப கோவப்படுத்தாம இருக்கலாம்ல. அது எப்படி? நீ கோவப்படுறது பார்க்க கியூட்டா இருக்கு. சண்முகம் பாவம்டா. நம்ம கல்யாணத்தையே அவன் தான் நடத்தி வைக்க போறான். சும்மா அவனை போய் முறைச்சுக்கிட்டு. புரியுது, ஆனாலும் நீன்னு வரும்போது கொஞ்சம் சீரியஸ் ஆயிருது. அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் ஒரு நல்ல பாட்டா பாடி என்னை இம்ப்ரெஸ் பண்ண பாப்போம். பாடுறேன். பாடி அசத்துறேன். நாம இப்போ சங்கீதம் ஆரம்பிக்க போறோம். முதல்ல மாப்பிள்ளைங்க பொண்ணுக்காக பாட்டு பாட வைக்க போறோம். பாட்டா? அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம், இதெல்லாம் பழக்கம் இல்லம்மா. பாடுங்க. 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 அண்ணே, என்னண்ணே இதெல்லாம்? அடியே அழகே, ஏன் அழகே அடியே, பேசாம நூறு நூறா கூறு போடாதே. என்னண்ணே பாட்டு பாட சொன்னா வாய்ப்பாடு வாசிக்கிற மாதிரி வாசிக்கா? இவனுங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டானு போல இருக்கலாம். இந்தாங்க. அண்ணே கையெடு. யாரு? ஏக்கா, அது வெங்கடேசி. தெரியுது. அண்ணன் பார்த்தா செத்துச்சு. ஏக்கா, நல்லா பாடுவானோக்கா. பள்ளிக்கூடத்துல பிரேயர்ல பாடுவான். அவனை பார்க்கவே பாவமா இருக்குக்கா. பெரிய பெரிய சிங்கர்லாம் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க மாதிரி இருக்கே. அடுத்து யார் வர போறீங்க? தேங்க்யூ. பரணிக்காக. இப்ப யாராச்சும் இதை கேட்டாளா? என்ன பாடுதாக? ஆமா, ஆளை பார்த்தா அழகு போல, வேலை பார்த்தா இளவு போல. சூப்பரா பாருங்க. கார்த்தி. பரணி, அசையாத அசையாத. பாம்பு. அப்படியே இருங்க மைனி. பாம்பு. அசையாத பரணி, கண் பயப்படாத. இதுல போய் ஆளுல வந்து பட்டிரும். வேண்டாம், பயப்படாத. அமைதியாரு. கட்டி கடி. இதுல போய் ஆளுல கூட்டிட்டு வட்டி. போ. பயப்படாத பரணி. அண்ணே, பயப்படாத. யாராவது வாங்கல. பாம்பு.
பரணி அசையாத. பரணி, என்னாச்சு? ஏய், பாத்து முடி. பரணி, அப்படியே இரு, அசையாத. அசையாத இரு. அப்படியே இரு. ஏதாச்சும் பண்ணு. அம்மா அசையாம இருமா, அது நல்ல பாம்பு. கொத்துனா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அசையாம இருமா. அசையாம இரு. அம்மா, யாராவது பாம்பு பிடிக்கிறாங்களா? பாத்து, பாத்து, மெதுவா. அசையாத, பரணி, அப்படியே இரு. பரணி, அப்படியே இரு மணி. யாராச்சும் ஏதாச்சும் பண்ணு. என்னாச்சு? பாம்பு. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. பரணி, இரு இரு இரு, இரு அசையாத. இரு இரு, அப்படியே இரு, அப்படியே இரு. இரு இரு, இல்ல ஓடுவா. ஏய் பரணி, அப்படியே இரு. இரு இரு இரு, நான் வரேன். பயப்படாத. பாத்து. யாராவது? ஐயோ. பாத்து. பரணி, அசையாத, பரணி. ஏதாச்சும் பண்ணு. நீ அசையாம இரு. நான் பாத்துக்கிட்டேன். பாத்தியாக்கா அண்ணன? எட்டுக்கால் பூச்சிய பார்த்தாலே எசக்கின்னு ஊரை கூட்டுவான். இன்னைக்கு பட்டுன்னு பாம்பை கையில பிடிச்சிட்டா. ஆமாட்டி. அந்த பாம்பு எத்தான் தண்டி இருந்துச்சு தெரியுமா? பார்த்தல. பொட்டுன்னு போட்டு இருந்துச்சுன்னா போய் சேர்ந்திருப்பான். காதல் கண்ணை மறக்கி அவனுக்கு. அண்ணனை என்னால புரிஞ்சுக்கவே முடியலட்டி. இதுல என்ன புரியல உனக்கு? அதான் நடக்காதுன்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு டி அவளுக்காச்சும் இப்படி எல்லாம் பண்ணதான்? புடிச்ச பிள்ளை கொண்டுனா துடிக்கிறதுதான். ஏக்கா பரணி, சண்முகம் எங்க? அது காப்பி குடிக்க போறேன்னு சொன்னுச்சு. ஓகே. என்னாச்சு பரணி? எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்னது? என்னன்னு சொல்லு. சண்முகம் யாரையோ காதலிக்கிறாங்க. அப்படியா? சொல்லுத. ஆமா. ஏன் உங்களுக்கு தெரியாதா? பொய் சொல்லாதீங்க. சத்தியமா? அவனுக்கு ஒரு காதல் இருக்குன்னு அவனே ஒத்துக்கிட்டான். அது யாருன்னு தான் எனக்கு தெரியணும். உண்மையை சொல்லுங்க, என்கிட்ட மறைக்காதீங்க. இப்ப என்னத்துக்கு திடுதுப்புன்னு இப்படி கேக்குதவ? காரணம் எல்லாம் எதுக்கு? உங்க அண்ணன் ஒருத்தையும் விரும்புறான். அது யாருங்கிறது உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல பரணி, அவன் எதையுமே வெளிப்படையா எங்ககிட்ட சொன்னதில்ல. அவன் என்னைக்கு எதை வாய் திறந்து சொல்லிருக்கான்? இப்ப கேட்டா கூட ஏதாவது பொய் தான் சொல்லுவான். அதனால்தான் உங்ககிட்ட கேக்குறேன், சொல்லுங்க. அண்ணனா எதுவும் சொன்னதில்ல. அவன் சொல்லல, ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே?
இப்போ உண்மைய சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்லுதேன். வாஷன் முகம், உன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன். நீயே உன் வாயால சொல்லு, நீ யார லவ் பண்றன்னு. இல்லை கேக்குறாவுல, நீங்களே சொல்லிருக்கலாம்ல. அண்ணே, நான் ஒருத்தி விரும்புறது நெசந்தேன். அதான் உங்ககிட்ட சொன்னோம்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, அது யாருன்னு சொல்லு. அது உன் மாமா பொண்ணு இல்லன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். அது என் மாமன் பொண்ணு தானே. என்ன சொல்ற? ஆமா, என் மாமா தங்கவேலு பொண்ணு தமிழரசிய தானே நான் விரும்புதேன். எக்கா வேணாங்கா, எனக்கு பயமா இருக்குடி. அந்த வெங்கடேச ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டானா பிறவு காலம் புறாவது நெஞ்சுக்குள்ளார முள்ள தச்சுக்கிட்டு கிடக்கும்ல. அதெல்லாம் அவன் ஒண்ணும் பண்ணிக்கிட மாட்டான்க்கா, நீ வீணா பயராத. இல்லடி, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் நேர்ல போய் கண்டிஷனா சொல்லிட்டு வந்துடுறேன் டி. எக்கா, அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. வெங்கடேச இங்க வந்தது அண்ணனுக்கு தெரிஞ்சது அம்புட்டு தாண்டி அண்ணன் அது தோலை உரிச்சு போடுவான். எனக்கு என்னமோ நீ வேலையத்த வேலை பண்ணுதான்னு தோணுது. அம்புட்டுதான். இசக்கி, அண்ணன் என்ன எங்கன்னு கேட்டா மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிங்க. நான் வரச அதுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. எனக்கு ஒரே பயமா வருது டி. அக்கா ஏன் தான் இப்படி பண்ணுதாலோன்னு தெரியல. பாத்துக்கலாம் டி. அதுக்குள்ள அக்காக்கு மனசு மாறிட்டுன்னு நினைக்க. போய் தரட்டி. என்னலே, எல்லாம் தூங்குனீங்களா? ஒரு முக்கியமான வேலையா நான் வல்லநாடு வரைக்கும் போயிட்டு வரசா வந்து விடுதேன். சரிண்ணே. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து விடுவேன். ஆவட்டும்னே. வரவே பரணி, நான் எங்கிட்டுன்னு கேட்டா சொல்லிடாதீய. சரியா? இல்லே, ஓட்ட ரேடியோ உங்ககிட்ட தான் சொல்லுதேன். சரிண்ணே. சரியா? நான் வரலாம். அப்புறம் ரத்னா எங்க? இன்னைக்கு சனிக்கிழமல சனீஸ்வர கோயிலுக்கு விளக்கு போட்டுட்டு வந்துட்டு தானே போயிருக்கா. தெளிவா போயிருக்கா? இல்லனே, கூட ஆளுவ போயிருக்காவோ. இதுக்குல கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு. அண்ணே, முக்குல இருக்குது கோயில் தாம்னே, வந்துருவா. சரியா, வந்தா போன் அடிக்க சொல்லுங்க. சரிண்ணே. சரி, நீங்க பாத்துக்கிடுங்க. அக்கா, அக்கா வெங்கடேசனை பாக்க போயிருக்கா. இவன் காலங்காத்தால யார பாக்க போறான்? சொல்லுங்க பாப்போம், நீங்க பதிலுக்கு என்ன செஞ்சீங்க? எங்களை சபையில அசிங்கப்படுத்தினீங்க. இப்போ வந்து என்னத்த கேட்க சொல்லுதிய? தப்புதான், தப்புதான் ரத்னா. எல்லாத்தையும் கெடுத்தது உங்க அம்மா தான். நாங்க ஆரும் இல்ல. அதுக்குதான் கால்ல விழுதம் சொல்லுதம்ல. எதுக்கு அடம் பிடிக்க? யார் அடம் பிடிக்கா? நீங்களா நாங்களா? இங்க பாரு ரத்னா, நீ இல்லனா நான் செத்துருவேன். அப்படிதான் சொல்லிவிட்டேன். இங்க இருங்க. கொஞ்சம் நெஞ்சம் உங்க மேல இருக்கிற மறுவாதிய நீங்களே கெடுத்துக்காதீங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். இப்ப நீ என்ன என்னதான் பண்ண சொல்ற? என்ன ஆளு விடுங்கன்னு சொல்லுத. முடியல. அதுக்கு ஏழாமத கோட்டி பிடிச்ச அலையுத.
மாலையும் கழுத்துமா நீ என் பக்கத்துல உட்கார்ந்தது என் மனசுக்குள்ளே இருக்கிறதுனா இங்க இருங்க, எனக்கு என் மாமா மௌனோட நிச்சயமாயிட்டு. இப்படி இங்கனுக்குள்ள வந்து நின்னு பேசுறதே தப்பு. ஏதாச்சும் எடை கொடுமை செஞ்சுக்க போறியேண்டு புத்தி சொல்லத்தான் வந்தேன். போய் உங்க அப்பா அம்மா சொல்லத பொண்ணு கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ரத்னா, என் வீடு வேணாம், உன் வீடு வேணாம். எங்கனாச்சும் போய் நம்ம நிம்மதியா இருக்கலாம். இன்னொரு தரம் இந்த வார்த்தையை கேட்டேன், அம்புட்டுதான் சொல்லிவிட்டேன். எங்க அம்மா ஓடி போன பழிய இப்ப வரைக்கும் தொடக்க முடியாம தவச்சுக்கிட்டு கிடக்கும். கூட வரணுமாம்ல கூட. இந்தாருங்க, என் பொண்ணு கூட உங்க கூட வராது. சரிப்பா மாமா. இல்ல கூறுகட்ட பையல அங்கனுக்குள்ளே இருந்து பரணிய பாத்துக்கான இங்க நீ வந்து என்னைய பார்க்க வந்திருக்க. என்ன விஷயம் சொல்லு. இல்ல உங்ககிட்ட நேர்ல பேசலாம். நீ இங்க வந்த நேரத்துல அங்க ஏதாவது வேலையை காட்டான்னு வெயி உன்னை உரிச்சு உப்பு கட்டு போட்டுருவேன் நான். பாத்துக்க. ஆத்திரப்படாதீங்க மாமா. சொல்லி தொலைங்குதேன். ஆத்திரப்படாத, அவசரப்படாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத பொறுமையா கேளுங்க மாமா. சரி, நான் இப்போ பொறுமையா கேக்குறேன். சொல்லு. பரணிக்கு ஏகேஎஸ் மாவனை கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்ல மாமா. இதை சொல்லத்தே நீ இம்புட்டு தூரம் கிளம்பி வந்தியோ? மாமா, நான் சொல்லுத முழுசா கேளுங்க மாமா. எல்லாம் என் நேரம்ல. பாம்பு பரமசிவன் கழுத்தை சுத்திக்கிட்டு கருடா சௌக்கியமா அப்படின்னு பாடுமாமே. அந்த மாரி இருக்குல்ல நீ என்கிட்ட பேசுறது. என்னத்தை செய்ய பெரியவக பேசுதீங்க, நான் குறுக்கல பேசலீங்க. ஐயா சொல்லு, என்ன விஷயம்? மாமா, பரணிக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. யார்ல அது? அது அவ கூட வேலை செய்த டாக்டர். நிசமாவால சொல்லுத? ஆமா மாமா. ஓ, அதான் அம்மையும் அவளும் டாக்டர் மாப்பிள்ளைன்னு ஒத்த கால நின்னாவளோ? சரியில்ல, இதை நீ போன்லயே சொல்லி தொலைச்சிருக்க. கிளம்பி எதுக்கு நேர இங்க கிளம்பி வந்தே? என்னலே, என்ன முழிக்க? நீங்க கோச்சு காட்டி ஒண்ணு சொல்லுதே. கோச்சிக்காதீங்கன்னு நான் கோபப்படுற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் கோச்சிக்கிறீங்களான்னு கேளு. என்ன ஆனிச்சு சொல்லு. அந்த டாக்டர் அந்த கல்யாணத்துக்கும் வந்திருக்கா. அப்படி அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் போயே தீருவேன்னு அடம் பிடிச்சாலோ? யாரவன்? அவன் கைய கால உடைக்க வேண்டியதான் அங்கேயே. நீ அப்படி செய்ய முடியாதுல்ல மாமா. பொறவு என்னலே பண்ணலாங்க? அது அவன் டாக்டர். அதுக்கு டாக்டர் மருமவன்னா உங்களுக்கும் கௌரதியா இருக்கும்ல மாமா. என்னலே, உனக்கு கீ கொடுத்து அவ இங்க அனுப்பி விட்டுருக்காளோ? அவ பாடுத பாட்டியே நீயும் பாடுத? இல்ல மாமா, அவ இஷ்டப்பட்ட பையனையே அவளுக்கு நீங்க. என்னலே, என்னங்க? இந்தா தண்ணி குடிலா.
தேங்க்ஸ் அத்தா. எதுக்கு எதுக்கு இப்ப புருஷனுக்கு நன்றிலாம் சொல்லுது? ஆறா இருந்தாலும் வீட்டு பொம்பளைய இப்படி இன்னொரு ஆம்பளையோட பார்த்தா வெலம் வரும்ல. வீட்டு பொம்பளை மேல நம்பிக்கை இல்லாத பயலுவதான் அப்படி நடந்துக்கிறானுவா. எனக்கு உன் மேல மலை ஒசரத்துக்கு நம்பிக்கை இருக்கு புள்ள. சண்முகம் உன்னை எப்படி வளர்த்தான்னு கூட இருந்து பார்த்துருக்கோம்ல. சுட்டு போட்டாலும் உங்களுக்கு தப்பு செய்யலாம் வராதுல. இந்த பயலும் நல்ல பயதான். என்ன செய்ய, அவன் நேரம் அவனுக்கு ஒன்ன கட்டிக்கிட்டே கொடுத்து வைக்கல. உனக்கு எனக்குன்னு மேல சாமி முடிச்சு போட்டிருக்குல. யாரு நீ இங்க வந்ததோ இவனை பார்த்ததோ உன் அண்ணனுக்கு தெரிய வேண்டாம். என்ன பாவம், அவன் மனசு சங்கடப்படுவான்ல. மேற்கொண்டு அந்த பைய ஏதாச்சும் செலவில் எடுத்தா என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிட்டேன். பயராத, சுட்டெல்லாம் போட மாட்டேன். அவன் அம்மையை கூப்பிட்டு பேசிக்கிட்டேன். சரிதான். ஆமா, எங்க போனோம்? பேட்டையில ஒரு கல்யாணம், அதுக்கு தான் வந்தோம். வா, நான் கொண்டு போய் இறக்கி விடுதேன். ஐயோ அதான் வேண்டாம், நான் போய்க்கிடுதேன். ஏன் ஏன் அத்தான் கூடலாம் வரமாட்டீங்களோ? அது இல்லத்தான், அது சத்தர்ல அந்த பாயகிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். வேண்டாம் தான் சொன்னா கேளுங்க. பயராதல, கை நீட்ட மாட்டேன், சும்மா புத்தி சொல்லிட்டு வாரேன். கட்டில் மாப்பிள என்ன நிப்பாட்டீங்க? கட்டில தாலிய கட்டுங்க. சமூகத்தை என்ன முறைக்கு? ஓ, உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னா அவன் உனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நீ நினைச்சா? அப்ப நீ எனக்கு பண்ணிருக்கிய, இதுக்கு பேர் என்ன? வேற எவன் கல்யாணத்துக்கு ஓடி வர சொல்லிட்டு இங்க வச்சு அவளுக்கு தாலி கட்டுற நீ. கட்டு, இப்ப கட்டம் பாப்போம், இப்ப கட்டல பாப்போம். 10 எண்ணுவேன், அதுக்குள்ளார நீயா வந்து வண்டியில ஏறிட்டா இந்த பைய உசுரோட ஊருக்கு போய் சேருவான். இல்லன்னு வையே, சும்மா உங்க அப்பா விளையாட்டு காட்டான்னு நினைக்கியோ? இது பொம்மை துப்பாக்கி நினைக்காவ, சுடல. ஒன்னு, 2, யாரும் பேசக்கூடாது. இதுக்கு மேல வேகமா எண்ணுவே, பார்த்துக்க. 3, 4, 5, 6,
7 8 9 10. கருமம் பிடிச்ச காதலா நம்மளான்னு இன்னைக்கு போட்டு பாத்திர வேண்டியதுதான். என்ன சம்மோ, என்ன சொல்லுத? வர சொல்லல அவங்கள. அப்பா, அசையக்கூடாது சொல்லு. வட்டம் வட்டம் பானையே சுட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். பானைக்கு பதில் ஒண்ணு நான் சுட்டுட்டேன்னா பிறகு நான் சொல்லலன்னு சொல்லக்கூடாது. பாத்துக்க. இப்ப எதுக்குப்பா கார்த்தியோட அப்பா அம்மாவை வர சொன்னீங்க? பெத்தவங்களுக்கு தெரியாம புள்ளைங்க கல்யாணம் கட்டிக்கிட்டா எனக்கு கசக்குது. அவங்களுக்கும் கசக்கா இல்ல இனிக்கான்னு கேட்கலாம்னு தாண்டி அவங்கள வர சொன்னேன். அவங்களுக்கும் கசக்கான் பாத்துக்கிட்டு. இப்ப கூப்பிடுவாங்களோ எப்ப கூப்பிடுவாங்களோன்னு வெளிய இன்னொருத்தி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காளா? ஏட்டியே, எல்லாரும் வந்துட்டாவா? நீயும் வாட்டியே உள்ள. பொன்னிய பெத்தவங்க அவங்கள பெத்தவங்க எல்லாரும் வந்துட்டாவ. இப்ப என்ன செய்யலாம்? சமோ, நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? கேக்குதோம்ல? சாமி கிட்ட இதை கொடுத்து வாசிக்க சொல்லல. ஓம் நம சிவாய. திருச்செந்தூர் நினைவில் வாழும் ஐயா கண்ணு ஆவுடையம்மாள் பேத்தியும் சவுந்தரபாண்டி பாக்யம் அவர்களின் புதல்வியான குமாரத்தி பரணியை சென்னை தீநகரைச் சேர்ந்த மனோகரன் சாவித்ரி அவர்களின் புதல்வன் கார்த்திக்கு திருமணம் செய்து தர நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். அக்காவுக்கு முதல்ல பார்த்த பையன் அந்த பள்ளிக்கூடத்துல தானப்பா வேலை செய்தான்? யாரு? வெங்கடேசனா? ஆமாப்பா. நிச்சயம் வரைக்கும் போய் நின்னு போச்சுல, அதான் அவன் மூஞ்ச பாக்குறதுக்கு அக்கா சங்கடப்படுதா? இந்த பைய நேத்து வந்து நீ பார்த்த மாட்டேன்.
என்னப்பா சொல்லுதிய? ஆமாத்தா. எப்பப்பா? நேத்து சாயங்காலம் குட்டிலால கிட்ட நின்னுட்டு இருந்தேன். அங்க வந்து நீ பார்த்தாளா? என்னப்பா ஏதாவது செரவலை இழுத்தானா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்ல பையன்தா. என்னப்பா சொன்னா? இல்ல, எப்படியாவது உன்னை கெட்டிக்கிட முடியாதான்னு கேட்டாமா. நீங்க என்னப்பா சொன்னீங்க? நான் எல்லாத்தையும் பேசி முடிச்ச பிறகு இப்போ வந்து கேக்கியப்பா, இது நியாயமான? நான் வேற என்னத்து சொல்ல? அப்பா இப்படி கேக்கன்னு தப்பா நினைக்காத. முத்துப்பாண்டிய கெட்டிக்க உனக்கு இஷ்டம் தானா? எல்லாம் பேசி முடிச்ச பிறகு இப்படி கேக்கீங்களே, இது நியாயமா அண்ணாச்சி? ஏத்தா, பேசி முடிச்சா என்ன? பிள்ளைக்கு பிடிக்கலன்னா வேணாம்னு சொல்லிட வேண்டியதானே? தங்கச்சி வீட்டு சம்பந்தம்னு அம்பிட்டு சந்தோஷப்பட்டியலே. என் சந்தோஷம் கிடைக்க கழுத, அதை விட கெட்டிக்க போற சந்தோஷம் எல்லாம் முக்கியம். என்னத்தா? எப்போ அண்ணன் எம்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? நீ சொல்றது எல்லாம் சரிதாளா, ஆனா வாழ போறது இவள்லாம், அவளுக்கு பிடிக்கணும்ல. என்னப்பா வேற மாதிரி பேசுத? என்னத்துல பேசுன? நீ அந்த காலத்து ஆளா இருப்பன்னு பார்த்தா வேற மாதிரி இருக்கியப்பா. ஏத்தா, என் வாழ்க்கை தான் இப்படி ஆயிப்போச்சு. என் பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. என்னதான் அண்ணன் அப்பனா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவளுக்கு தானே தெரியும். எப்பா நீங்க சொல்லுறத பார்த்தா உங்க மவள அந்த வெங்கடேசனுக்கே கட்டி கொடுத்துருவீங்க போல. அவ ஆசை அதுதான், நான் அதைத்தான் செய்வேன்.